குட் மார்னிங். ஹென்றி கார்வெல் அப்படின்ற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு திடீர்னு டிபி அட்டாக் ஆகிடுச்சு. அதனால் அவர் பாதிக்கப்பட்டார். அவர் ரொம்ப சோர்ந்து போயிருந்தார். ஒரு முறை டிஎல் மூடியுடைய பிரசங்கத்தை அவர் கேட்டார். கேட்டுட்டு அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். நான் இவரை போல் ஒரு பெரிய பிரசங்கியாக என்னால் ஆக முடியுமான்னு தெரியல, ஆனால் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்மானம் எடுத்தார். 7 வருடத்தில் அவருக்கு அந்த டிபி நோய் குணமாயிடுச்சு. குணமாயிட்ட உடனே தான் எடுத்த தீர்மானத்தில் அவர் என்ன பண்ணார், ப்ராக்டிஸ் பண்ணார், தான் பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நினைத்து குயிக்கர் மில்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனியை உண்டாக்கினார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு ஓட்ஸ் அப்படின்றத காலை உணவாக சாப்பிடும்படியான ஒரு பெரிய கம்பெனி அவருடையது தான். இன்றைக்கி குயிக்கர் ஓட்ஸ் என்பது அவரும் தயாரிக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் கூட தீர்மானம் எடுங்க, தீர்மானத்தில் உறுதியாக இருங்க, ஆண்டவரோடு கூட அந்த தீர்மானத்தில் நீங்கள் பற்றுதலாக இருங்க, அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. உங்களுக்கு எது நீங்கள் தீர்மானம் நான் இதை எடுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் முதல்ல எதை டிசைட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் உறுதியாக இருந்து நீங்கள் எடுங்க. நிச்சயமாக அதில் நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று. உங்களுடைய பிரயாசம் விருதாவாய் ஆகாது. நீங்கள் உறுதியோடு கூட நீங்கள் இருங்க. அசையாமல் எத்தனை பலவீனங்களோ இல்லை நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் எத்தனை அப்ஸ்டக்கல்ஸ் வந்தாலும் அதை எல்லாவற்றிலும் நீங்கள் விழுந்து போகாமல் நீங்கள் அசையாதவர்களாக இருங்க. கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் நீங்கள் நிச்சயமாய் பெருகுகிறவர்களாக இருப்பீங்க. நீங்கள் இப்படி இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்காக அவருடைய கையின் பிரயாசங்கள் உங்களுடைய எல்லாவற்றையும் உங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இன்றைக்கே நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. நிச்சயமாக நீங்கள் அதில் முன்னுக்கு வருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாவ் a nice day. Jesus loves you.